வணக்கம். இந்தியா கிட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு, ஆனா அதை நாம சரியா பயன்படுத்துறதே இல்ல அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா சமீபத்துல நடந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச், ஒரு கிரிக்கெட் மேட்ச் இந்தியாவோட இந்த பணபலம் எவ்வளவு பவர்ஃபுல்னு முதல் தடவையா உலகத்துக்கு காமிச்சிருக்குன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. வாங்க, அது என்ன கதை, அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த ஆய்வு கேட்கிற முக்கியமான கேள்வியே இதுதான். யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தானை விட நம்ம பொருளாதாரம் 10 மடங்கு பெருசு. நம்மக்கிட்ட இருக்கிற நிதி கையிருப்பு 50 மடங்கு அதிகம். ராணுவ பலத்திலையும் நாம தான் முன்னாடி. இவ்வளோ பெரிய சக்தி நம்ம கையில் இருந்தும் அதை ஏன் நாம ஒரு தடவை கூட முழுசா பயன்படுத்தவே இல்லை? இதுதான் இந்த மொத்த அனாலிசிஸோட ஆரம்ப புள்ளி. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த அதிகாரத்தை பற்றிய கேள்வி. இந்த ஆய்வு முன்வைக்கிற வாதம் ரொம்ப சிம்பிள். அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள்லாம் அவங்களோட பொருளாதார பலத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்த கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க இல்லையா? ஆனா இந்தியா மட்டும் ஏனோ தெரியல, வரலாற்று ரீதியா இந்த சக்தியை வெளியே காட்டாம தவிர்த்துக்கிட்டே வந்திருக்கு. எதுக்காக இப்படி ஒரு தயக்கம்? இந்த கேள்வியிலிருந்து தான் இந்த ஆய்வு தொடங்குது. இந்த வித்தியாசம் ஏதோ சின்ன கணக்கு இல்லைங்க, இது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தானோட மொத்த பொருளாதாரத்தை விட இந்தியாவோட பாதுகாப்பு பட்ஜெட் பெருசுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு பெரிய அதிகார வித்தியாசம் இருக்கும்போது அதோட தாக்கம் களத்துல தெரியணும் இல்லையா? ஆனா தெரிய மாட்டேங்குது. அதுதான் இங்க ஆச்சரியமான விஷயம். ஆனா சமீபத்துல நடந்த ஒரு சம்பவம் இந்த நிலைமைய மொத்தமா மாத்திடுச்சுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. முதல் முறையா இந்தியா தன்னோட பண பலத்தை ஒரு கருவியா பயன்படுத்தியிருக்கு. அதோட விளைவுகள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்திருக்கு. வாங்க அந்த முக்கியமான நிகழ்வு என்னன்னு பார்ப்போம். அடுத்த பகுதிக்கு போலாம். கிரிக்கெட் மோதல். கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் இல்லையா? ஆனா உண்மைதான். இந்தியாவோட இந்த புதிய புவிசார் அரசியல் உத்திய முதலா சோதிச்சு பார்த்த களம் ஒரு T20 கிரிக்கெட் போட்டி தான். இதுல இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம், அதாவது நம்ம BCCI எப்படி ஒரு முக்கிய பங்கு வகிச்சதுன்னு பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்களேன். பாகிஸ்தானோட குழப்பம் எவ்வளவு தெளிவா தெரியுதுன்னு ஒரே மாசத்துல 4 தடவை தன்னோட நிலைப்பாட்டை மாத்திக்கிறாங்க. முதல்ல முழு உலக கோப்பையும் புறக்கணிக்க போறோம்னு சொல்றாங்க. 2 நாள்ல இருங்க அரசாங்கத்துக்கிட்ட பேசிட்டு சொல்றோன்னு பின்வாங்குறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள்ல மறுபடியும் ஒரு மாற்றம். சரி, இந்தியா கூட மட்டும் விளையாட மாட்டோம்னு சொல்றாங்க. கடைசியில பார்த்தா அந்த முடிவையும் மாத்திக்கிறதுக்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கிட்ட உதவி கேட்கறாங்க. இந்த தொடர் பல்டிகள் எல்லாம் அவங்க மேல எவ்வளவு பெரிய அதிர்ச்சி அழுத்தம் இருந்திருக்கும்னு நமக்கு அப்பட்டமா காட்டுது. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. ஒரு நாட்டு கிரிக்கெட் வாரியத்தை ஒரே மாசத்துல இப்படி 4 தடவை பல்ட்டி அடிக்க வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன ஒரு பெரிய சக்தி அவங்கள அழுத்தி இருக்க முடியும்? பதில் ரொம்ப சிம்பிள், பணம். சரி, இப்போ 3வது பகுதிக்கு வருவோம். BCCIயோட பணபலம். பாகிஸ்தானோட இந்த தொடர் நிலைப்பாட்டு மாற்றங்களுக்கு பின்னாடி இருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்ம இந்திய கிரிக்கெட் வாரியத்தோட பிரம்மாண்டமான நிதி பலம் தான் இந்த ஆய்வு ரொம்ப உறுதியா சொல்லுது. அது எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்க்கலாம். கிரிக்கெட் உலகத்துல BCCIயோட செல்வாக்க விளக்குறதுக்கு இந்த ஆய்வு ஒரு பவர்ஃபுல்லான உண்மையை சொல்லுது. அதாவது உலக அரசியல்ல அமெரிக்காக்கு என்ன அந்தஸ்தோ அதே அந்தஸ்து கிரிக்கெட் உலகத்துல BCCIக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அவங்களோட சம்மதம் இல்லாம கிரிக்கெட் உலகத்துல ஒரு அணு கூட அசையாது. அப்போ BCCIக்கு எவ்வளவு சக்தி எங்க இருந்து வருது? ரொம்ப சிம்பிள், அதோட வருமானத்திலிருந்து தான். உலக கிரிக்கெட்டோட வருமானத்துல ஒரு பெரிய பங்கு BCCI கிட்ட இருந்து தான் வருது. சொல்லப்போனா பல நாடுகளோட கிரிக்கெட் வாரியங்கள் இந்தியா கூட விளையாடுறது மூலமா கிடைக்கிற பணத்தை நம்பி தான் இயங்கிட்டே இருக்கு. இதனாலேயே உலக கிரிக்கெட்டோட போக்க தீர்மானிக்கிற சக்தியா BCCI மாறிடுது. இந்த நிதி சக்தியை தான் பாகிஸ்தானுக்கு எதிராக BCCI பயன்படுத்தியதா சொல்லப்படுது. அவங்களோட கடைசி அஸ்திரம் என்ன தெரியுமா? இந்த ஆய்வு சொல்றதை கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. ஒருவேளை BCCI நாளைக்கு நாங்க வருஷம் முழுக்க IPL மட்டும்தான் விளையாடுவோம், வேற எந்த நாட்டு கூடயும் விளையாட மாட்டோம்னு அறிவிச்சா போதும், உலக கிரிக்கெட்டோட பொருளாதாரம் ஒரே நாள்ல சரிஞ்சிடும். இதுதான் BCCIயோட அசைக்க முடியாத பலம். சரி, இப்போ இந்த ஆய்வோட 4வது ஒருவேளை ரொம்பவே முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். கிரிக்கெட் களத்துக்கு அப்பால் இப்போதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. கிரிக்கெட் களத்துல இவ்வளவு வெற்றிகரமா வேலை செஞ்ச இந்த பணபலம் உத்திய ஒரு நாட்டோட புவிசார் அரசியல் உத்தியா மாத்த முடியுமா? இதுதான் இந்த ஆய்வு எடுப்புற அடுத்த பெரிய கேள்வி. இந்த ஆய்வு முன்வைக்கிற உத்தி பாத்தீங்கன்னா ரொம்பவே எளிமையானது. இந்தியா உலகத்துல இருக்கிற பெரிய நிறுவனங்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும், நீங்க எங்க மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணணுமா இல்ல பாகிஸ்தான் மார்க்கெட்லயான்னு. இப்போ யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்கள் இருக்கிற இந்திய சந்தையை விட்டுட்டு போக எந்த நிறுவனமாவது தயாரா இருக்குமா? நிச்சயம் இருக்காது. இதோட விளைவு என்ன ஆகும்? இறக்குமதியை ரொம்பவே நம்பி இருக்கிறோம் பாகிஸ்தானோட பொருளாதாரம் தானாகவே முடங்கிடும். உதாரணத்துக்கு ஜப்பானிய கார் கம்பெனிகளை எடுத்துக்கலாம். அவங்க பாகிஸ்தான்ல சில 1000 கார்களை விற்கிறாங்க, ஆனா இந்தியாவிலேயோ பல லட்சம் கார்களை விற்கிறாங்க. இப்போ இந்தியா ஒரு நிபந்தனை விதிச்சா
அந்த நிறுவனங்கள் எந்த சந்தையை தேர்ந்தெடுக்கும்னு நீங்களே சொல்லுங்க. பதில் ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா? இதுதான் இந்த உத்தியோட அடிப்படை. இந்த ஆய்வு இந்த உத்திக்கு ஒரு பொருத்தமான பெயரையும் கொடுக்குது. நரம்பை அழுத்துதல். அதாவது ஒரு எதிரியோட மிக பலவீனமான புள்ளியை சரியா கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த பலவீனமான நரம்பு அவங்களோட இறக்குமதி சார்ந்த பொருளாதாரம் தான். கடைசியா 5வது பகுதிக்கு வந்தாச்சு, இறுதி தூண்டுதல். அப்போ இந்த பிசிசிஐ சம்பவம் வெறும் ஒரு வெற்றிகரமான பரிசோதனை முயற்சி மட்டும்தானா, இல்ல இது இந்தியாவோட எதிர்கால வெளியுறவு கொள்கைக்கான ஒரு புதிய தொடக்கமா? இந்த முக்கியமான கேள்வியோட தான் இந்த ஆய்வு நம்மளை யோசிக்க வைக்குது. இந்த ஆய்வோட முடிவு ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த T20 சம்பவம் ஒரு விஷயத்த சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிச்சிருக்கு. அது என்னன்னா, இந்தியா நினைச்சா தன்னோட பணபலத்தை மட்டுமே பயன்படுத்தி பாகிஸ்தானை தன்னோட வழிக்கு கொண்டு வர முடியும். இதுல போரோ ராணுவ நடவடிக்கையோ எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க பொருளாதார அழுத்தம். ஆக இந்த ஆய்வு நம்ம முன்னாடி ரொம்பவே யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியை வைக்குது. போரே இல்லாம ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம எதிரியை பணிய வைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கருவி நம்ம கையில இருக்கும்போது நாம ஏன் அதை இன்னும் பரவலா பயன்படுத்தாம இருக்கோம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.